ஹலோ காய்ஸ், இன்னைக்கு நாங்கள் ஃபஸ்ட்டு டேனால எல்லோரும் கூப்பிட்டு கேசரி செய்யலான்னு சொல்லியிருக்கோம். ஸ்வீட் எரி கொண்டாது அந்த மாதிரி இருக்குது. இன்றைக்கி நாங்கள் எல்லாருமே சேர்ந்து கேசரி பண்ண போகிறோம். ஃபஸ்ட்டு முந்திரி திராட்சை போட்டுக்கலாம். ஃபஸ்ட்டு 1 டீஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கணும். அதுக்கப்புறம் முந்திரி திராட்சை வறுத்து கட் பண்ணி முந்திரி மட்டும் நீங்கள் உடச்சி போட்டுக்கலாம். அதுக்கப்புறம் போட்டு ஒரு 2 நிமிஷம் வதக்கிக்கோங்க. வெறுகி எடுத்துட்டோம். அதுக்கப்புறம் ஏலக்காய் 2 போட்டுக்கணும். நீங்கள் எவ்வளோ பேர் இருக்கீங்களோ அத்தனை ஏலக்காய் போட்டுக்கலாம். இப்போ தண்ணி கொஞ்சம் ஊற்றிக்கணும். தண்ணியா எதுக்கு போதும் கொஞ்சம் போடுங்க. எட்ல அங்க கீழே பாரு, மூச்செல்லாம் ஏறுது. பைப் பாரு. யார் ட்ரெஸ் இதுலையா சூடா சரி அழுக்காவதுரி. என்ன இப்படி ஆயிடுச்சு? அது அப்படிதான் புக் பண்ணி வரணும். எண்ணெய்க்கு அதுக்கு தண்ணி ஊற்றிக்கணும். இப்போ கொஞ்சம் தண்ணி ஊற்றிக்கணும். இப்போ கொஞ்சம் தண்ணி ஊற்றிக்கினா செட் ஆகிடும். 1 கப் ரவைக்கு 2 கப் தண்ணி. 1 கப்பு ரவைக்கு 2 கப்பு தண்ணி ஊற்றிக்கணும். அதுக்கப்புறம் நல்லா கிண்டிக்கணும். அவ்வளோதான். இப்போ தண்ணி சூடு தண்ணி கொஞ்சம் சூடு ஏறணும். இது இங்கே நாங்கள் இவ்வளோ பேர் தான் இருக்கோம். வெனிட்டா, இவன் பேர் ரியோ, இவன் ஐலின், இவன் ஜெஸ்வன், இது அபி அக்கா, இது ஜெஸ்லின், இது பிளெஸி அக்கா. I miss you. என்ன தவிர குட்டி குட்டி ஆயிடுச்சு மேலே. கலக்காது, அப்படியே விடுக்காது. தண்ணி சூடாகட்டும். இருடி கொண்டாரு. கொஞ்ச நேரம் தண்ணி சூடாகணும். கேசரி பவுடர் அங்கே வச்சு எத்தனடா கிளாஸ் இது ஃபுல்லாக தான் போகுது. ஐயோ, இப்போ வந்து கேசரி பவுடர் போட்டுக்கலாம். இவன் கை அபிஷேக் கை எடு அபிஷேக். ஐயோ ஒன்றும் ஆகாது பாப்பா. பட்டுச்சுன்னா அப்படியே இதாகிடும். இப்போ கேசரி பவுடர் போடலாம். இப்போ கொஞ்சம் கேசரி பவுடர் பிடிச்சிக்கோங்க. கேசரி பவுடர் இருக்குல்ல, அது போட்டுக்கோங்க. கேசரி வரும்ல, கேசரி பவுடர் 2 மினிட்ஸ் கேசரி பவுடர் என்னடா சொல்கிறேன் ஸ்பூன்ல போட்டுக்கோங்க. இப்போ இந்த கப் இது கேசரி பவுடர் போட்டுக்கணும். ஒரே கலர்ல போட்டால் எல்லோ கலரில் ஆயிடும். நீங்கள் உங்களுக்கு என்ன கலர் வேணுமோ போட்டுக்கலாம். நாங்கள் வந்து எல்லோ கலர் போட்டுக்கிறோம். நாங்கள் லெமன் அண்ட் எல்லோ போட்டிருக்கோம். லெமன் எல்லோ ஃப்ளேவர். எஸ், கலருக்கா. ஆஹா, வாசனை தூக்குதுப்பா, லெமனோட வாசனை. வாசனை ஃபஸ்ட்டு வரல, உங்களுக்கு லெமன் வாசனை வருது. இப்போ அங்கே இருக்கிறது எடுத்துன்னு இது பத்தாது. சூப்பர் கலரில் இருக்கு பாருங்க. ஃபஸ்ட்டு இது போட்டுருங்க. அதுக்கப்புறம் 1 கப்பு ஃபுல்லாக சுகர் போட்டுக்கணும். அதான் சுகர் வந்துரு பசத்தில். ஆஃப் சுகர் போட்டுக்கணும். 1/2 கப் ஆஃப் சுகர் போட்டுக்கணும். அதுக்கப்புறம் கொஞ்சம் கிண்டி விட்டுக்கோங்க. அது வந்து திரும்ப கொஞ்சம் போட்டுக்கோங்க. எவ்வளோ வாசனை தூக்குது. ஃபர்ஸ்ட் தூக்கிச்சு தானே. இப்போ ஃபுல்லா போட்டுங்க. ஓய், லெமன் ஸ்மெல் தான்டா வந்துச்சு. வாசனை இது கேசரி வாசனை தூக்கிச்சு. ரவை போட்டதுக்கு அப்புறம் தான் கேசரி வாசனை. அப்படியே இல்லை சுகர் கரையினால அப்படி பண்ணி அது வீட்டிலே கஞ்சிட்ருக்கோம். நேரத்துக்கு இன்னைக்கு புட்டிங் செஞ்சேன். புட்டிங்கா? முட்டையில புட்டிங் செஞ்சுக்கிற பாருங்க. தேவை
ஏய் பாப்பா என்ன புட்டிங் எடுத்துடுவாங்க என்ன ஃப்ளேவர் நோ ஃப்ளேவர் only 3 ingredients using 3 ingredients pudding ready என்ன எக்ஸ்ட்ரீம் only egg milk and sugar அக்கா அதுவா எனக்கு தெரியும் அக்கா ஒரு மாதிரி கலர்ல ஆயிடுச்சு ஒரு மாதிரி ஒரு எல்லோ கலர்ல ஆயிடுச்சு தாடி ஏய் சோ அது அப்படிதான் இருக்கும் ஏன் சூப்பரா நான் சொன்ன போயிடு கொஞ்சம் தூரத்துல போடா புகையிலே கேமரா என்ன ஆயிட போகுது நாடி அத்தா ஒரு மாசத்துக்கு ஒரு 20 ஷாட் வச்சு போடுங்க அத்தா நீங்க சண்டே சேலாம் இதோட ஸ்டார்ட் பண்ணலாமா டெய்லி ஒரு குட்டி வீடியோ எடுக்கலாமா ஒரு ஸ்கிட் மாதிரி காமெடி ஓகேவா உங்களுக்கு ஓகேனா எடுக்கலாம் நான் சொல்லாம தான் நினைச்சேன் காமெடி நான் ரெடி நீங்க ரெடியா அப்படியே தான் வருது ஆர் யூ ரெடி ஏ பாத்து ஆர் யூ வெயிட் பண்ணு எனக்கு கை அனல் அடிக்கும் இல்லடி எப்படி போடுறேன் இப்போ நல்லா தண்ணி கொதிக்க ஆரம்பிச்சிடுச்சு நீனே போடணும் ரவைய நான் கிண்டடிங்க அப்படியே போட்டுறணும் கை அனல் அடிக்கும் இப்போ நீங்க கிண்டி ரவை போடணும் நான் என்ன சொன்னேன் இது போ இப்போ கிண்டி இப்போ ரவை போடணும் தண்ணி நிறைய போடல இப்பதான் கேசரி நான் இதான் கேசரி வாசல தூக்கிச்சு என்ன பண்றீங்க ஃபர்ஸ்ட் எனக்கு என்னடா இது எல்லாம் போட்டான் போச்சு போ இலை யாரை போட்டுக்கிறாங்களே மேல கூட என்ன இருக்கு தேசந்தி பட்டையா பட்டை சரி பட்டை வெடிக்குது இதுல இலை தூரம் எடுப்போம் வந்துச்சு கேசரி அத்தை இது பார்க்க பாயாசம் மாதிரி இருக்குது மூஞ்சி எடு நெய் ஒரு டேபிள் ஸ்பூன் அப்படியே ஊற்றி நெய்ய நீங்க ஊத்தவே இல்லையே லாஸ்ட்ல தாண்டா ஊற்றுவாங்க அழ வைக்காதீங்க ப்ளீஸ் ஏய் குச்சி மெயினான நேரத்தில் குச்சியில் குச்சி எடுத்துன்னு இப்போ ஒரு அது கிண்டுங்க அவங்க எனக்கு சமயம் வருது இப்போ கொஞ்ச நேரம் அப்படியே கொஞ்சம் கெட்டியா வர வரைக்கும் அப்படியே வெந்து விடணும் என்னடி பண்றேன் இப்போ நல்லா கிண்டி ஊத்துக்கணும் கிண்டி விட்டணும் கிண்டி கொஞ்சம் இந்த மாதிரி கெட்டியாகணும் இருடி கொஞ்சம் நான் கிண்டுறேன் மூஞ்சி அவ்வளோதான் கேசரி ரெடி உனக்கு கேசரி ரெடி ஆகிறதுக்கு கேசரி ரெடியா பாருங்க நெக்ஸ்ட் வந்து இப்போ நெய் ஊற்றிக்கணும் கொஞ்சம் நெய் ஊத்திக்கணும் 6 kg ஒரு பேய் கத்துது அது அம்மா வர இது வந்து ஐலின் உங்க அம்மாப்பா அவ்வளோதான் கேசரி ரெடி கொஞ்சம் நெய் ஊற்றிக்கணும் ஸ்பூனு அத்தை கடையிலலாம் ஒரு மாதிரி அப்படியே டிரான்ஸ்பரண்ட்டாக இருக்குமே அது என்னது கேசரி இந்த வெள்ளையாக இருக்குல்ல அது எப்படி அது மூடி போட்டோம்னா கொஞ்சம் ட்ரை பண்ணலாமா பண்ணியாச்சு அவ்வளோதான் கைஸ் இவ்வளோதான் கேசரி ரெடி